வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. வாழ்க்கையிலே அடுத்தவருக்காக உழைத்தே நீங்கள் ஓடாய் போய்கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்க்கணும். மாதக்கோளான செவ்வாய் 12ஆம் இடத்தில் அமர்வதும் உங்கள் ராசிநாதன். அதனாலே அந்த ராசிநாதனுடைய பார்வையானது 6ஆம் இடத்தில் விழுவதனாலே கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தி உண்டாகிறது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருந்து பார்க்கக்கூடியது மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்க போகிறார். கொடுத்த கடன் திரும்பி வந்துடும். பகை முட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பகைவர் விலகுவார்கள். உங்கள் எண்ணம் போல உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதத்தை அமைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக மருத்துவ செலவுகள் கம்மியாகும். 12க்குரிய சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது தொழில் ஸ்தானமான சிம்மராசியில போய் இருக்கிறார். லாபஸ்தானத்திலே சூரிய பகவானும் புதனும் அமர்கிறார்கள். இதனால் லாபம் பெருகுவதற்கும் சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திலே ஒரு நல்ல புதிய வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தை பேறு வருவதற்கான வாய்ப்புகளும், திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ஈடேறுகிறது. தொழில் வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலையும் தொழிலும் நல்லபடியாக அமையக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் அமைத்து கொடுக்கிறது. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. புத்திர சோகம் அப்படிங்கிறவங்களுக்கு புத்திர யோகமாக மாறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் உண்டு. அயன சயன போகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனாலே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக அந்த இடத்துல இருக்கணும். பெண்களுடன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஆண்களுடன் பெண்களுடன் ஆண்கள் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கணும். இதர பெண்கள் இதர ஆண்கள் அப்படின்னு மனசில் போட்டுட்டி அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். வரவு செலவுகளை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கான வாய்ப்புகளை நிறைய இந்த மாதத்தில் பார்க்கலாம். பஞ்சமாதத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியிலே இருந்தாலும் லாபத்துக்குரிய அந்த சூரியனால் பார்க்கப்படுகிறார். அப்படிங்கிறனால தந்தை வழியிலே ஒரு அருளாசியுடன் குடும்ப தொழிலே குலத்தொழிலாக செய்ய வருவதற்கு லாபங்கள் பெருகும். முக்கியமாக இந்த டெக்ஸ்டைல் தொழிலில் இருப்பவர்களுக்கு ஒரு லாபத்தை நோக்கிய செயல்கள் எல்லாம் இந்த மாதத்திலே அவசியம் செய்யலாம். இதற்கான லாபங்களை நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியும். உணவு தொழில்கள் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு நல்ல லாபம் வரக்கூடிய மாதம் இது. அரசியல் பதவி வாக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இன்வால்வ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது விஷயமாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு கௌரவம் அந்தஸ்து வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளும் உண்டு. தொண்டர் அடிப்படையிலே இவர்களை கால்குலேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கீழே இத்தனை பேர் இருக்கிறாங்க சார், அதனால் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் இருக்கும். மொத்தத்தில் கல்வி செல்வம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதையும் கொஞ்சம் பகுத்தறிந்து தெளிந்து பின்னே செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நிறைய கிடைக்கும். சிலருக்கு நல்ல முதலீடுகள் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதனாலே இந்த மாதம் ஒரு சுபிட்சமான மாதமாக இருக்க போகிறது. வெளியூர் வர்த்தக தொடர்பிலே லாபத்தை பெற்று பொருள் வரும் ஒரு நல்ல மாதம் இது. இந்த மாதத்திலே பரிகாரமாக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இந்த சந்திர பிரபையில் இருக்கக்கூடிய பெருமாள் சந்திரன் அப்படி வரும்போது பிரம்மோற்சவத்தில் வருவார். அந்த பெருமாளை வணங்குவதனால் மனதிலே நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை நியாயமாக நினைத்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு ஆக்கமாக மாற்றி வெற்றிகளை என்றும் உங்களிடம் கொடுப்பார். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.